நீங்க டிலே பண்ணா இன்னும் கண்டிஷன் சீரியஸ் ஆயிடும். பணம் இருந்தா இங்கேயே ஆபரேஷன் பண்ணலாம், இல்ல ஆம்புலன்ஸ்ல ஜிஹெச் கொண்டு போயிடுங்க. உன்னை விட்டுட்டு அவனை மட்டும் வெட்டிட்டாங்களா? நீ செத்து தொலை வேண்டியதானடி. பாருடா புவி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவன் மரம் மாதிரி நிக்கிறா பாரு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா, இவதான் வெட்டியிருப்பா. ஏய், எங்கடி என் புள்ள? சொல்லு, எங்கடி என் புள்ள? சொல்லுடி. கேட்டுக்கிட்டே இருக்கல, மரம் மாதிரி நிக்கிற, சொல்லுடி. என்ன இங்க சத்தம்? ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன ஹாஸ்பிட்டலா வீடா? டாக்டர் இங்க தமிழ்னு. நீங்க யாரு? அவனோட அண்ணன். இத பாருங்க மிஸ்டர், உங்க பிரதர் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காரு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். பணத்தை கேட்டா அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியலங்கறாங்க. பணத்தை நான் கட்டுறேன் டாக்டர், நீங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க இனிஷியலா ஒரு அமௌண்ட் பில்லிங் செக்ஷன்ல பே பண்ணிட்டு வாங்க. சரிங்க, எங்க கட்டணும்? கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போங்க. டாக்டர், நான் என் புள்ளைய பார்க்கலாமா? இப்ப முடியாதுமா, ஆபரேஷனுக்கு அப்புறம் பாருங்க. நல்லா இருந்தவனை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிட்டல, போ, சந்தோஷமா போடி, போய் சொல்லடி, போ. நான் அவரை பார்த்துட்டு. நீ இருந்தா அவன் பழைக்க மாட்டான்டி. முதல்ல வெளியில போ. அத்தை. அத்தையா? யாரடி அத்தை? உன்னை தொட்ட நேரம் அவன் உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. இன்னும் இங்க நின்று அவனை முழுசா சாகடிக்கலான்னு பாக்குறியா? போடி வெளிய. நீ போனதாண்டி ஏன் புள்ள பழப்பா. போடிங்கிறது என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருந்த உன்னை நான் அடிச்சே கொன்னுடுவேன். போ, மரியாதையா போ, போன்னு சொல்றேன்ல. ஏய், போடி, போடிங்கறல, போடி, போடிட்டல. ஏய், போடி, 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 போடி சொல்றேன்ல, போடி, போடி. பின்ன என்னடா, வெற்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இங்க வந்து அழுதுகிட்டு இருக்கா. அவ்வளவு அக்கறை இருக்கிறவ அவன் மேல விழுந்து தடுத்திருக்க வேண்டியதானே? தடுத்திருந்தா இவளை சேர்த்துல வெட்டியிருப்பானுங்க. இவ உடம்புல ஒரு பொட்டு காயம் இருக்கான்னு பாரு. நம்ம தமிழ் செத்தாலும் பரவாயில்லன்னு இவ காசு கட்டாமலே இருந்திருக்கா. காசு கட்டி காப்பாத்த வேண்டியது நாம, அத வேடிக்கை பார்க்கறதுக்கு இவளா? ஏண்டி, பிச்சைக்காரனுக்கு பிறந்த மூதேவி, காசு இல்லாம கட்டின புருஷ சாகிறத வேடிக்கை பார்த்து நிக்கிறியடி. அவன் உயிரோட வந்தாலும் சரி, இல்ல செத்து பொணமா வந்தாலும் சரி, அவன் ஏன் மகன். உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. போடி வெளியே. வாடா புவி.
காசு கொடுக்காம போறியே? கொஞ்சம் இருங்க வரேன். ஆ. சித்தி, காசு இருந்தா கொடுங்க, ஆட்டோக்கு கொடுக்கணும். ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? அவரை வெட்டிட்டாங்க தெரியுமா? உதவி பண்ணுங்கன்னு உங்களுக்கு தானே முதல்ல போன் பண்ண. ஏன் சித்தி போனை வச்சிட்டீங்க? நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும்? நீ போன் பண்ணதும் ஓடி வந்து உதவி பண்றதுக்கு நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? உங்களை கடவுளா நினைச்சுதான் உதவிக்கு கூப்பிட்டேன். உயிர் போற ஆபத்துல கூட உதவி பண்ண மாட்டீங்களா? என்னதான் உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தாலும் இப்படியா பண்றது? நீங்க என்ன எவ்வளவோ கொடுமைப்படுத்திருக்கீங்க, வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். என் மேல வெறுப்பு இருந்தா இன்னும் கூட பண்ணுங்க. ஆனா அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? அவர் உயிரோட எதுக்கு நீங்க விளையாடணும்? என்னடி புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்களா? உன் புருஷனுக்கு ஒழுங்கா வீடு பார்க்க வக்கில்ல, வாடகை தர காசு இல்ல, அதுக்காக வெட்டிட்டாங்க குத்திட்டாங்கன்னு நாடகம் ஆடுறீங்களா? எனக்கு அப்பவே தெரியும். 16 ஜன்னலு, 7 வாசலு, 10 பேர் தங்கலாம், 20 பேர் தங்கலான்னு அவன் அளந்து விட்டப்பவே அவன் போய் சொல்றான்னு எனக்கு புரிஞ்சு போச்சுடி. அவர் எதுக்கு சித்தி போய் சொல்லணும்? வீட்டை பார்த்துட்டு வரும்போதுதான் இப்படி ஆயிடுச்சு. வீடு பார்த்தாச்சுன்னா போய் தொலைய வேண்டியதானே? ஆனா நீங்க போக மாட்டீங்க. வேலை வெட்டி இல்ல, அப்புறம் வீடு பிடிச்சு வாடகை தர முடியுமா? இல்ல அரிசி பருப்பு வாங்கி குடும்பம் நடத்ததான் முடியுமா? இங்கே நிரந்தரமா தங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு தானே இந்த நாடகம் எல்லாம். வெட்டிட்டாங்கன்னு வேஷம் போட்டு அவன் இங்கே வந்து படுத்துக்கு போறான். 1 வருஷம் படுக்கையிலே இருந்துகிட்டு நல்லா சாப்பிடலாம்ல. நல்ல ஐடியா போடுறீங்கடி. அவர் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நீங்க நாடகம்னு சொல்றீங்க. இங்க பாருங்க சித்தி ரத்தத்தை. எது இது ரத்தமா? எங்கிட்டே நாடகம் ஆடி நம்ப வைக்க பாக்குறியா? உன்னை தொட்டு தாலி கட்டின அன்னைக்கே அவன் செத்து போயிட்டான்டி. இனிமேதான் அவன் சாகணுமா? இல்ல செத்த பொணத்தை தான் யாராவது வெட்டுவாங்களா? ஒருவேளை உன் புருஷனை நிஜமாவே வெட்டி இருந்தா கூட நான் வந்து உதவி பண்ணி இருக்க மாட்டேன். சரி, நாய்க்கு அடிபட்டா கார்பரேஷன் ஆளுக்கு போன் பண்ண வேண்டியதானே? எனக்கு ஏண்டி போன் பண்ண? உங்களுக்கு மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா? நான் எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும்? அடிப்பட்ட நாய்ங்க ரோட்ல 1000 கிடக்கும். அதை காப்பாத்துறது தான் என் புருஷனோட வேலையா? அனாதை பணத்தை பார்த்தா கூட நான் ஐயோ பாவம்னு நினைப்பேன். ஆனா உங்க 2 பேர் பணத்தை பார்த்தா நான் பரிதாபமே படமாட்டேன். அந்த அளவுக்கு அசிங்கம் பிடிச்சவனி. உங்ககிட்ட பேசவே எனக்கு வெக்கமா இருக்கு. போடி வெளியே. பத்மா, என்னாச்சுமா? ஏமா முகமெல்லாம் இப்படி இருக்கு? என்னாச்சு? அவரை வெட்டிட்டாங்கப்பா. என்னமா ஆச்சு? ஐயோ, என்னமா சொல்ற நீ? என்னாச்சுமா துளசி? அம்மா துளசி, யார் வெட்டினாங்க? எதுக்காக வெட்டினாங்க? சின்ன காயம் தானே, மாப்பிளைக்கு ஒன்னும் ஆகாதுல்ல, போச்சுக்கு வரல. ஆபரேஷன் பண்ணாதான் பொழைப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தெய்வமே, அந்த பிள்ளைய காப்பாத்துப்பா. அம்மா அம்மா அம்மா, நீ சும்மா இருமா, நீ இரு. மாப்பிளைய விட்டுட்டு நீ ஏமா இங்க வந்த? ஆபரேஷன் பண்ணிட்டாங்கல்ல, போச்சுக்கு வரல. தெரியலப்பா, அவங்க அம்மா என்னங்க நிக்க விடாம என் மகனை நான் காப்பாத்திக்கிறேன்னு என்ன துரத்திட்டாங்கப்பா. அவங்க யாருமா உன்னை துரத்துறதுக்கு? அவரு உன்னோட புருஷம்மா. எல்லாரையும் விட உனக்கு தான் உரிமை அதிகமா இருக்கு. வாமா போலாம். இல்லப்பா, காசு இல்லாதவங்க கல்யாணமே பண்ணிக்க கூடாதுப்பா. அவரை காப்பாத்ததான் என்கிட்ட காசே இல்லையே. 2 லட்சம் அவங்க தான் கட்டினாங்க. பிச்சைக்காரிக்கு எதுக்கு புருஷன் என்ன வெளியே துரத்திட்டாங்கப்பா. இல்ல, வா போலாம். காசு இல்லைன்னா புருஷன் இல்லைன்னு ஆயிடுமா? வா பத்மா, நீ வா. அவங்க வர மாட்டாங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதே நான் சித்திக்கு 2 தடவை போன் பண்ணேன். என் புருஷனை காப்பாத்துங்க, உதவி பண்ணுங்கன்னு கதறினேன்.
ஆனா சித்தி பதிலே பேசல. அப்ப கூட நீங்க துளசி எங்க இருக்கான்னு கேட்டீங்க. பாட்டி கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. எல்லாம் எனக்கு கேட்டுச்சுப்பா. கொலகாரன் ஐயோ அந்த சனியனை விடுறா. அங்க மாப்பிள்ளை என்னாச்சோ போய் பாப்போம்பா. சரிம்மா துளசி வா. நான் வரலப்பா. என்னால அவரை பார்க்க முடியாது. அவரு சிரிச்ச முகமே என் கண்ணுல இருக்கு. அவரை வேற மாதிரி என்னால பார்க்க முடியாதுப்பா. அம்மா துளசி துளசி மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. நல்லா இருப்பாரு. இந்நேரத்துல ஆபரேஷன்லாம் முடிஞ்சு பத்திரமா இருப்பாரு. உன்னை பார்த்த உடனே அம்மா மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல. மாணிக்கம் நீ ஏன் மனசை விட்டுட்டா எப்படிப்பா? கடவுள் இருக்காரப்பா. துளசி துணியெல்லாம் ரத்தக்கரையா இருக்கு. நீ போய் துணியை மாத்திட்டு வாப்போ. கடவுளே, என் பிள்ளை எப்படி ராஜா மாதிரி வாழ வேண்டியவன் இப்படி வெட்டுப்பட்டு கிடக்கணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா? நான் என்ன பாவம்? கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும் சுதா, இந்த பாவிய பாக்கட்டும். துரு துருன்னு இருந்த பிள்ளைய நானே வறுத்து வாயில போட்டுக்கிட்டேன். ஆசையும் பாசமா இருந்த பிள்ளைக்கு ஈரம் இல்லாம நானே சாபம் கொடுத்தேன். என் வாய் முகூர்த்தமோ என்னமோ அப்படியே பழிச்சு தொலைச்சிருச்சு. அழாதீங்க அத்தை. பிள்ளைங்க தப்பு செஞ்சா எல்லாரும் கோவத்துல திட்டதா செய்வாங்க. அம்மா விடுற சாபம் எங்கேயாவது பலிக்குமா? பழிச்சிருச்சு. என் புள்ள படுக்கையில விழுந்துட்டானே. 1000 கோவம் மனசுல இருந்தாலும் பெத்தவ நெஞ்சில ஈரம் இருக்க வேண்டாமா? சாகட்டும்னு நானே சபிச்சேன் பாரு. எனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. வந்தாலும் என் நெஞ்சு வேகாது. உங்க மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. கட்டிக்கிட்டவ ஒழுங்கா இருந்திருந்தா அவருக்கே இந்த நிலைமை வருது. அவ மேல இருக்கிற கோவத்துலதான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. அவளை கட்டிக்கிட்ட நேரம் வரக்கூடாத வேதனை எல்லாம் வருது. நீயே பாரு, இவன் இங்க சாக கிடக்குறா. அவ பாட்டுக்கு எங்கேயோ ஊர் சுத்த கிளம்பிட்டா பாரு. அத்தை, அவ திரும்ப வந்துட்டா. மறுபடியும் எதுக்கு இவங்க வந்தா? இவள அப்பவே மானத்தை வாங்காம விட்டம் பாரு. அது என் தப்பு. இப்ப என்ன பண்ற பாரு. அத்தை வேண்டாம் அத்தை. அவ வந்துட்டு போட்டோம். இது ஹாஸ்பிட்டல், சத்தம் போடாதீங்க ப்ளீஸ். ஏய் விடு சுதா. இந்த சொரண கெட்ட கூட்டத்தை மானத்தை கெடுத்து அனுப்புனதே என் மனசு ஆறும். அத்தை ஏண்டி எதுக்கு நீங்க வந்த? அவன் செத்தால் நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அம்மா மனசுல கொஞ்சம் ஈரத்தோட பேசுங்க. கட்டின புருஷன் இந்த நிலைமையில இருக்கும்போது இவ இங்க வராம வேற எங்கம்மா போவா? வாயா ஆக்கங்கிட்ட பெரிய மனுஷா. அறிவு இருக்கா உனக்கு? ஊர் பேருக்கு தெரியாம சேர்த்து வச்சுட்டு என்னமோ புருஷன் அரசன்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க. இவதான் பொண்டாட்டிங்கிறதுக்கு என்னையா சாட்சி? பத்திரிகை இருக்கா? பெரியவங்க சாட்சி இருக்கா? எந்த உரிமையிலேயே நீங்க வந்து நிக்கிற? ஏமா ஆஸ்பத்திரியில வந்து ஏன் இப்படி சத்தம் போடுற? சைலண்டா இருக்க முடியாதா? ஏய் போவோம் வேலையை பார்த்துக்கிட்டு. நான் சொன்னா சரி வராது. இரு வரேன். அம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்டு வேண்டாயா, கேட்டுக்கிறேன். நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நானே கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என் மகனை விட்டுட்டு ஊருக்குள்ள 1000 பேர் இருப்பானுங்க. உன் மகனை எவனையாவது போய் பாத்துக்க சொல்லு.